ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டீ சாப்பிடுவோம். ஒரு தனி ஃபீல் தான். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்டுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் வண்டி எடுத்து போகிறதுக்கு. இது பண்ணி வந்தது இந்த ஒரே ஒரு சிங்கிள் டீக்காக தான். தூரம் வந்து ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு திரும்ப ரைடு ஸ்டார்ட் பண்ணால் அந்த மனசே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். ஹாய் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பைக் ரிவ்யூவோ அதே மாதிரி ஒரு லான்ச் ஈவெண்ட்டுக்கோ நம்ம வந்து கிளம்பலை. ஸோ இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி எங்கேயாவது ஒரு டீ சாப்பிட போகலாமே அப்படின்னு வந்து ஆக்சுவலாக வந்து கிளம்பியிருக்கேன். அந்த டீ சாப்பிட்றதுக்கு நான் பக்கத்து கடைக்கோ அந்த மாதிரி வந்து போகல, கொஞ்சம் தூரமாக வந்து போகிறேன். அது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு குட்டி ரைடு ரிவ்யூன்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். நம்ம அந்த ரைடுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளம்பியிருக்கோம். நான் எதில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னுடைய வண்டியான பஜாஜ் பிளாட்டினாவில் தான் வந்து போகிறேன். ஸோ இந்த வண்டியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளம்புறேன். ஸோ என் வண்டி இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் அப்படியே ஒரு ரைடு மாதிரி கிளம்புனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8:15 தான் வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனி மூட்டமும் நல்லா இருக்குது. உங்களுக்கு தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பனி இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம லாங் போகும்போது அந்த ஹைவேல போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே போகிறேங்கிறத ஒரு கடைசியாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். ஸோ வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டீ சாப்பிடுவோம். வண்டியில் வந்து ஏறி வந்து உட்காந்தாச்சு. வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹெல்மெட்டு, கேமரா ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செட் பண்ணிவிட்டேன். மிரரு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீ சாப்பிட போகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கிலோமீட்டரு. அந்தளவுக்கு அங்கே டீ சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இல்லை. ஸோ போகிறப்ப நம்ம வீட்டிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஒர்க் இது அப்படின்னுமா. ஸோ கொஞ்சம் போயிட்டு வந்தோம்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு தான் காலையில் 8:30 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 7 மணிக்கெலாம் கிளம்புமான ஐடியா வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நைட்டு. பட்டு அப்படி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்து கிளம்புறேன். இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஒரு இறையிற மாதிரி சவுண்டு வந்து வண்டி சர்வீஸ் பண்ணி இந்த இறையிற சவுண்டு கேட்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கீச்சனை வந்து தெரியாதனமாக உள்ளே வந்து போட்டார். அது டேங்க்குள்ளேயே இருக்குது. எடுக்கணும்னு நினச்சேன், அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த சவுண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வருது. மற்றபடி வந்து வண்டி வந்து சூப்பராக தான் இருக்குது. மற்றபடி எந்த வந்து பிரச்சனையுமே கிடையாது. எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வண்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு ஆத்திர அவசரம், நம்ம ஒரு வெளியில் போகிறோம், இல்லை வந்து நமக்கு ஏதோ ஒரு இதாக இருக்குது கடனாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்பி போகக்கூடிய ஒரே ஆள், அதே மாதிரி நம்மளை ஏமாற்றாத ஒரே ஆளுமே கூட நம்ம வண்டியை மட்டும்தான் வந்து சொல்லலாம். நான் இருக்கிற ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர். நான் எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரிலனாலும் சொல்கிறேன். நான் திருப்பூர் தான். திருப்பூர்லேருந்து பெருந்தோல் வழியாக போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே ஒரு முருகன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அழகுமலை முருகன் கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயிலுங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதான் அங்கே தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். உண்மையிலுமே போய் பாருங்கள், அட்மாஸ்பியருமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த கோயிலுமே ரொம்ப நல்லா கட்டியிருப்பாங்க. தூரத்துலேருந்து நைட் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓம் முருகா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நைட் நேரம் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன் அந்த வழியாக தான். அதுவும் இந்த சொன்ன இல்லையா அந்த பனி ஏதாவது மிஸ்ட்டு ஃபார்மாக இருந்தது, அது பார்க்குறதுக்கு அதுக்கும் அந்த ஓட்டுறதுக்குமே நிறைய இடத்துல பார்த்தா பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ ஓட்டுறக்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு வந்து போகணும். நல்லா இருக்குது அந்த இடமும் சரி. அந்த பைக்கில் போகிறதுக்கும் லாங் ட்ராவலில் நம்ம பைக்கில் நம்ம போகிறது அப்படிங்கிறதே ஒரு தனி ஃபீல் தான். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மைண்டுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாதிரி இருந்தால் பைக்கே ஒரு ரைடு, சின்ன ரைடாவது போயிட்டு வாங்க. மறக்காமல் கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு போங்க. வண்டியெல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு போங்க. ஏன்னா திருப்பி போகிற வழியில் நம்மளே மனசு கஷ்டம்னு ஏதாவது ஒருத்தன்னு சொல்லி போயிட்டுருப்போம். அந்நேரம் பார்த்து வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் மனசு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை ரெடி பண்ணிட்டு போங்க. அதுதான் ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல வந்து ஜாயின் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது எந்த ரோடு, அதே மாதிரி மேலே நேம் போர்டை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாங்க, இங்கிருந்து தான் தாராபுரம் தான் வந்து போகிறேன். ஸோ அங்கே போய் ஒரு டீ தான் வந்து சாப்பிட போகிறோம். நான் ஏன் இந்த ரோடை சூஸ் பண்ணி தாராபுரம் போகிறோம் அப்படின்னா, இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன். பட் நல்லா இருக்கும் அந்த ரோடு. இது நீங்கள் ஸ்ட்ரைட்டு தான். ஸோ எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக நீங்கள் வளையிறதோ லெஃப்ட் கட் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு, அதாவது நீங்கள் உங்கள் வண்டியில் நீங்கள் ஒரு வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு அழுது செட் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், எந்த இதுவுமே இல்லாமல். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். போகிறதுக்கு உண்மையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட்லேயுமே
பார்த்துட்டு போகிறதுக்கு பச்சை பசேல்னு. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் இந்த செடியெல்லாம் இருக்கும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ முளைச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா திரு பூ பறிச்சிட்டு ஹைவேல வந்து. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டீ குடிக்க இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு போவியாடா நீ என்ன அவ்வளோ பணக்காரனா அப்படின்லாம் நினைக்காதீங்க. என் வண்டி பிளாட்டினா, எல்லாருக்குமே தெரியும் வண்டி பிளாட்டினா வண்டி மைலேஜ் வந்து என் வண்டி சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 to 70 வரைக்கும் எனக்கு தாராளமாக வந்து மைலேஜ் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னால கிட்டத்தட்ட நான் போயிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து போயிடுவேன். ஸோ நான் அதனால ஒரு இந்த ரைடுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் ஒரு டீ ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். மொத்தமே 170 ரூபா தான் இந்த ரைடுக்கான செலவு. ஒரு நாள் பெருசான செலவு நான் எதுவுமே பண்ணல. அதனால தான் அப்படியே ஒரு ரைடு எடுத்துகிட்டு வந்து கிளம்புறேன். நீங்கள் போகிறீங்கனாலும் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசெல்லாம் செலவு பண்ண, உங்கள்கிட்ட என்ன இருக்குமோ அதை வச்சு அந்த ரைடு கிளம்பி அதில் என்ன இது என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி தான் வந்து போய்க்கணும். இதுக்காக நம்ம தனியாக செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி போய்க்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெட்டர். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க இவனு யாருன்னே தெரியலங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறாரு. ஹைவேல ஓட்டும்போது இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்தே ஓட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து போகிறாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு எதாவது பேசிட்டு போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா இடத்துல வந்துடுவாங்க. ஸோ நம்ம மாதிரி கவனிக்க மறந்துடுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. மக்களை இங்கிருந்து பாருங்க, செம்மையா இருக்கு. ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. ஸோ டெட் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டுக்கு செம்மையா இருக்கு. போன க்ரூஸ் பண்ணுறதுக்கே செம்மையா இருக்கு. அதே மாதிரி இந்த காலையில் இந்த கிளைமேட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த பனி இருக்கு இல்லையா, அது இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கல. ஸோ இன்னுமே அது அப்படியே இருக்கு. ஓட்டுறதுக்கும் அந்த சில்லான கிளைமேட்டுக்கும் செம்மையா இருக்கு உண்மையிலே வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் அதே மாதிரி ஹைவேல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரைடு கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைடிங் கியர்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் போட்டு போங்க. அசால்ட்டாக நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக வண்டி ஓட்டிடுவேன், என்னால் ஓட்ட முடியும், நான் 10 வருஷம் வண்டி ஓட்டுறேன் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டு, அந்த ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக போட்டு போங்க. இவ்வளோ சொல்கிறியே நீ போட்டிருக்கிய அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி டீ சாப்பிட வந்துட்டேன். என்கிட்ட ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட இல்லை, நான் வாங்கி நான் ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் சேனலை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நானும் கூடிய சீக்கிரம் வாங்கி எல்லாத்தையுமே பண்ணி நம்ம ஒரு பெரிய ரைடு மாதிரி வந்து போகணும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரைடிங்கர்ஸ் அட்லீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரு ஜாக்கெட்டு அந்த மாதிரியாவது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டு போங்க. ரைடிங் க்ளவுஸ் எல்லாம் வந்து போட்டு போங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைடிங் க்ளவுஸ்லாம் போட்டு போகிறப்ப நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அந்த ஒரு மாதிரி ரத்தம் வந்து இதாகும்பாங்க இல்லையா, கையில் ஒரு மாதிரி அந்த மாதிரி வந்து இம்பேக்ட் ஆகாது. நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. எல்லாம் அந்த மழை டைம் இப்போ தான் மழைலாம் பேஞ்சு முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ வாயில் இது நிறையா போட்டு பார்க்கவே செமையாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறனால சரியாக தெரிலங்க, நிப்பாட்டில். ஸோ ஆனால் சாப்பிட போகலாமே அப்படின்ட்டு நான் வந்து என்னென்னா ஒரு கன்சிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே போகல. ஹைவேலேயே நான் அதிகமாக ஓட்டுறது 60 கிலோமீட்டர் தான். ஏன்னா நீங்கள் பொறுமையாகவே 60 அந்த ரேஞ்சிலேயே வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே சிட்டிக்குள்ளே ஓட்டிங்கன்னா பார்த்து ஓட்டுங்க எப்போவுமே. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா தாராபுரமே கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு வேறு ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் தான். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா தாராபுரம் அப்படிங்கிறதே வந்து மெயின் இதே ஸ்டார்ட் ஆகும். வண்டியை நிப்பாட்டிட்டேங்க. ஸோ 2 நிமிஷம் இறங்கி 2 நிமிஷம் நின்றுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வண்டியை விட்டு நான் வந்து இறங்கிட்டேன். ஸோ இங்கிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாராபுரம் அப்படிங்கிறது மெயினே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து போய் ஒரு டீ கடை மட்டும் பார்த்து பிடிச்சிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படி ரிட்டன் வந்து நீ வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது தான். ஸோ வாங்க போய் நல்ல கடையை பார்த்து ஒரு டீ மட்டும் சாப்பிடுவோம். இங்கே தாராபுரம் 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக்கரிஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டுவோம். வந்துட்டு இருக்கும்போதே பசுமை பேக்கரின்னு அப்படின்னு ஒரு பேக்கரி இருந்துச்சு. சரி அந்த பேக்கரியில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வந்து ஓரமாக வந்து எடுத்துட்டேன். ஸோ இங்கே போய் ஒரு டீ சாப்பிடுவோம். உள்ளே போய் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீ சொல்லுவோம். நான் வரும்போது நல்லா பனி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, 1 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி வந்தது இந்த ஒரே ஒரு சிங்கிள் டீக்காக தான். ஸோ இந்த சிங்கிள் டீக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கேன். ஸோ குடிச்சிருவோம். இதில் இன்னொரு முக்கிய விஷயம் தெரியுமாங்க, ஸோ நான் உள்ளே போனேன், அந்த கேமராலாம் வச்சுருந்தேன்.
அந்த கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு என்ன ஏது கேமரா எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் மாதிரி ஆகிட்டாரு. அப்புறம் அதான் சொன்னேன், இல்லைங்க மாதிரி யூடியூப் சேனலில் வரான்னு சொல்லி அவரும் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார். ஸோ அவரே வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிட்டாரு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோ தூரம் வந்து ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு திரும்ப ரைடு ஸ்டார்ட் பண்ணால் மனசே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை வந்து பண்ணி பாருங்கள். எந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எதுவுமே வந்து தெரிஞ்சிக்காது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ மக்களே.